ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சுவாமியே சரணமையப்பா. Hi sir, good morning. Take a seat. Thank you. இந்த ஃபோன்ல பேசுன ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you sir. பைலட் வீடியோ எடுத்துருக்கீங்க சொன்னீங்கல்ல, காட்டுங்க. ஆமா சார். கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ். டவுன்லோட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? குட் சார். ஓகே ப்ரோ. டவுன்லோட் படிச்சு பார்த்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் நான் தான் பண்ணுறேன். Thank you. ஹாய் திவ்யா. ஹலோ, சொல்றா. எங்கடாமா இருக்க? வீட்ல. இப்போ மீட் பண்ணலாமா? எங்க மீட் பண்ணலாம்? ஒரு குட் நியூஸ். உங்க வீடு பின்னாடி இருக்க பார்க்ல தான் இருக்கேன். வரியா? சிசி 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சாரி திவ்யா, லேட் ஆயிடுச்சு, கடைக்கு போயிருந்தேன். சரி, பரவாயில்ல, உட்கார். திவ்யா, நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குட் நியூஸ் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சொல்ல வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார். இன்னைக்கு காலையில ப்ரொடியூசர் சார் போய் பார்த்துருந்தேன். அவருக்கு என்னுடைய ஸ்கிரிப்ட் சொல்லி அவருக்கு என்னுடைய பைலட் மூவி போட்டுருக்கேன். சார் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 1 or 2 days வந்து கால் பண்ணி கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏய் திவ்யா, என்ன சொல்லுங்க? என்னக்கா உனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீ இன்னும் அந்த சினிமாவை பத்தியே பேசிட்டு இருக்கல. திவ்யா, சத்தியமா நான் உங்களுக்கு எதிர்பார்க்கல திவ்யா. நீ வேலைக்கே வாங்க, கிளம்புறேன். யாரா நீ? தெரியல சார், என்ன தெரியல? உன்னதானா தெரியல. யாரா நீ? சார், நான் இந்த ரீல்ஸ் மேன் சபரினா. என்னடா வேணும் உனக்கு? நீங்க பேர் பேசிக்கிற காட்டு வாக்க உங்களுக்கு ஒட்டு கேட்கலாம் சார். நீங்க எடுக்கிற சார்க்கு இல்ல, என்னையும் ஒரு ஹீரோ நினைக்கிறீங்க. நான் சூப்பரா நிற்பேன் சார். ப்ளீஸ் ப்ராமிஸ். எல்லாருமே சொல்லுவாங்க சார், நான் சூப்பரா நிற்பேன். நானே ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். ஒரு மாதிரி ஓடி போயிடு. மேடம், அப்போ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா இவனை வச்சு என்னமோ பண்ணி தொலை. சார் பண்ணி காட்டுறேன் சார். ரஜினி படம் சூர்யா மாதிரியும் அன்னியன் படம் விற்கிற மாதிரியும் நான் பண்ணணும் சார். எல்லாருமே சொல்லுவாங்க சார். வாய்ப்பு உனக்கு தெரியும். என்ன சொல்றது? என்ன சொல்ற? அந்த பெருமாள் சத்தியமா அந்த 5 குழு எந்த தப்பு பண்ணல சார். உனக்காக எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்றேன். மறக்காம நாளைக்கு காலைல 9 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட பேசு. உன்னை நம்பி எதிர்பார்த்துட்டு இருப்பேன்.
ஹாய் சார், குட் ஈவினிங் சார். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுமா? நம்ம படத்தோட பேருக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கு காலையில் இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. அப்படியா? நான் மார்னிங் 9 o'clock வந்துடுறேன் சார். தேங்க்யூ அவனுக்காக இன்னும் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கல? ஏண்டி அவன் நீ முக்கியம்ன்ற, சினிமா தான் முக்கியம் போனாங்க. அவனுக்காகலாம் நீ வெயிட் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, லைஃப்ல கடைசி வரைக்கும் நீ இப்படியேதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். மணி ஒரு மீட்டிங் போறேன். பரதன்ற பணி 9 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன். டைம் 10:30 ஆகுது, இன்னும் உனக்கு காணோம். யூஸ்லெஸ் ப்ரோ, டைமிங் சென்ஸே தெரியல உனக்கு. கஷ்டப்படுறான்னு ஒரு பட வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்றாங்க. என்ன பார்க்கணும்னு நினைச்சானா 6 months பிஸியா இருக்கு, யாரும் பார்க்க முடியும்னு சொல்லி நான் அனுப்பி விட்டுறேன். சரி. சாரி பிரதர், சாரி. சாரி சாரி, உனக்கு அவ்வளவுதான், பார்த்துக்க, அப்படியே ஓடிடு. எட்டா மச்சான் என் வண்டியா. அவ்வளவுதான் பார்த்துக்க, அப்படியே ஓடிடு. ஐயோ. ஹலோ, நான் எவ்வளவு சொல்லி நீ என் பேச்ச மதிக்கல. என்னை விட உனக்கு அந்த சினிமா தான் முக்கியம். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத. குட் பை. அப்படி இல்ல. ஹலோ ஹலோ. சார் சார் 9 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க சார். என் பேர் பரத். சரி, இப்போ டைம் என்னப்பா ஆகுது? இப்போ வந்து கேட்குறீங்க? சார் இல்லை, வர வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். நான் எதுவும் பண்ண முடியாதுப்பா. சார் இப்போ இல்லை, வெளில போயிட்டாரு. அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் போயிருக்காரு. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் கெஞ்சி கேட்குறேன் சார். நான் வர வழியில் ஒரு சின்ன பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும் சார். சார் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண முடியாது சார். என்னோட லைஃப் சார். சார் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதப்பா. கிளம்புப்பா மேல. வேற வேலை இல்லையா எங்களுக்கு? உனக்கு பதில் சொல்றது தான் இருக்குமா? பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாது. தம்பி, என்னப்பாச்சு? ஏன் அழுகுற? எல்லாம் என் தலை எழுத்துன.
ஏன்பா என்ன? நான் ரொம்ப வருஷமாக உயிர் போய் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதே சமயம் வந்து நான் படம் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொடியூசர் ஆஃபீஸ் ஏறி இறங்கி என் கதையை சொன்னேன். ஒரு ப்ரொடியூசர் என் கதையை பிடிச்சி போய் காலையில் 9 மணிக்கு அப்போ நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாருண்ணே. இதை வந்து அவங்ககிட்ட சொல்லப்போனால் அவன் என்னை புரிஞ்சிக்காமல் வந்து என்னை விட உங்களுக்கு சினிமா தான் முக்கியமாகிட்டானே. இதெல்லாம் தாங்கிக்கிட்டேன். நான் வந்து காலையில் 9 மணிக்கு என் வண்டி எடுத்துகிட்டு போனேன். 2 குடியேற பசங்க என் மேலே வண்டி விட்டு என்னை ஆக்ஷன் பண்ணிட்டாங்கண்ணா. என்னால் வந்து சார் சொன்ன டைம் போக முடியலன்னு சொல்லிட்டு நான் போனாக்கா அவங்க பிஎம் வந்து சார் வந்து 6 மாதம் கழிச்சு தான் வருவாங்க, இப்போதைக்கு வந்து சாரை பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கிடைச்ச படம் போயிடுச்சு. கடைசி ரெண்டு தோத்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் உண்மையில வச்சுட்டு நேரத்தை குறை சொல்லுப்பா. என்னடா சொல்கிறீங்க? நான் என்னடா பண்ணேன்? அந்த பொண்ணு சொல்லும் போதும் இந்த ப்ரொடியூசர் சொல்லும் போதும் கரெக்டாக கேட்டு நீ நேரத்துக்கு போயிருந்தா உனக்கு இந்த நிலம் வந்திருக்காதுல்ல. சரி விடுப்பா. லைஃப்ல எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சான்ஸாக எனக்கு தான் மிஸ் பண்ணிட்டேன். செகண்ட் சான்ஸாவது நீ யூஸ் பண்ண போறியா இல்லை அப்படியே கழுத்து வேஸ்ட் பண்ண போறியா? நேரம் பண்ணா தம்பி புரிஞ்சுக்கோ. எந்திரிச்சு போதையில போன் எங்கடா போட்டு தொலைச்ச? இங்கெல்லாம் இல்லடா. அடிச்ச சரக்குல மண்டையெல்லாம் சுத்துதுடா எனக்கு. செடியெல்லாம் இல்லடா. ஐயோ இப்படி பண்ணிட்டே வாடா. வாடாட்ட போவோம். சீக்கிரம் வாடா. ஆப்போசிட்ல அண்ணன் தானது? ஆமா ஆமா, திருப்பிடா வண்டி திருப்பிடா. அண்ணே ஒரே நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுங்கண்ணே. நிறுத்துங்கண்ணே. அண்ணே சாரிண்ணே, நான் தான் தண்ணி அடிச்சிட்டு தெரியாமல் வண்டி உங்கள் மேலே இடிச்சிட்டேன். கொஞ்சம் மன்னிச்சுண்ணா. இறங்கடா கீழே. அண்ணா சாரிண்ணே, எங்களை மன்னிச்சிருங்க. ஆமாண்ணா, நான் மன்னிச்சிருவேன். தெரியாம போதையில நான் தானே ஸ்கிரிப்டை கிழிச்சிட்டேனா. நாங்களும் சினிமாக்காரங்க தானா, அதே ஆஃபீஸ்லாம் ஏறி இறங்கி இருக்கோம். யாரும் வாய்ப்பு தரல. அந்த கஷ்டம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும். அதனால தானே இப்படி பண்ணிட்டோம். சாரிண்ணே, தப்பா நினச்சிக்காதானே. அப்படியே எங்களுக்கும் கொடுங்க. அப்படியே அவ்வளோ அலைஞ்சிட்டு தானே இருக்கோம். சரி விடுங்கப்பா. எனக்கு நான் நினச்சதான் நடக்கலை. என் கையில் இருக்க மொபைலை வச்சு அட்லீஸ்ட் உங்களை வச்சு என் கதையோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன். வாங்கப்பா போகலாம். போனே அப்பா தப்பா இருக்கிற எனக்கு பிடிக்கிறேன். அண்ணன் கட்டி ஒண்ணு மட்டும் செய்யறா. ஆஃபீஸ்ல எனக்கு இன்சிடென்ட் தெரியுமா? உங்களுக்கே வாய்ப்பு நடக்குது. இந்த ஆக்ஷன் பண்ண பசங்க வந்து வாய்ப்பு கேட்ட பிறகு ஆன் த ஸ்பாட் கையில் மொபைலை வச்சு ஷாப்பிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பிடிச்சிருக்கா. இந்த ஃபேஷன் மாடல் லவ் எனக்கு புரியுது. இதுவே நான் உங்களுக்கு செகண்ட் சொல்றேன். நாளைக்கு காலை 9 மணிக்கு வந்து செட்டு வாங்கிருக்கீங்க. டைம் இஸ் ஆல் தி பெஸ்ட். எஸ். நண்பா, வாழ்க்கையில் கட்டத்தில் யார் ஒருத்தன் தோத்துட்டே இருக்கானோ அவனால தான் 2வது கட்டத்தில் அவனோட இலக்கை நோக்கி ஓட முடியும். இதுதான் என்னோட குறும்படத்தோடைய சின்ன கரு. நீங்கள் இல்லாமல் நான் என்றைக்குமே இல்லை. என் ஆரோக்கிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம்மேட்ஸ், தேங்க்யூ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன்.